வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளரும் மோட்டார் டுடே பத்திரிகை ஆசிரியரும் அம்மா நியூஸ் சிஓமான அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரள உள்துறை அமைச்சரும் நேற்று இந்த போதைப் பொருளை ஒழிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மணிவண்ணன் அவர்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ஏமாத்து வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறார். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவர் மதுபான கடையை ஒழிக்கணும், சாராய கடையை ஒரு முதல்ல ஒழிக்கணும். அதில் போதையே கிடையாதா? இது போதைப் பொருளை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை சாராய கடையும் இருக்குது. அதில் போதையில் பல பேர் பல குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது. போதையை ஒழிப்பதற்கும் போதைப் பொருளை அழிப்பதற்கும் கண்டிப்பாக சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை இப்போ நேற்றுக்கெல்லாம் டிவியில் பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நல்லா தான் இருக்குது. அவர் பார்டரில், கேரளாவுடைய பார்டர்லையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டர்லையும் கஞ்சா வரக்கூடாது, போதை பொருள் அதாவது போதை ஊசி வரக்கூடாது, அப்படின்னு வரக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் தடுப்போன்னு சொல்கிற முதலமைச்சர் முதல் சாராயத்தை ஒழிக்கணும். அதனால் மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ரோட்டில் குடிச்சிட்டு கிடக்குறான். அதை இப்போ அதாவது சாராய கடையில் பாட்டில் வைக்கிறாங்களே, மதுபான கடையில், அதுக்கு என்ன தனியாக கொடுக்குறாங்க? அதெல்லாம் கிடையாது. இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சும்மா ஏதோ பத்திரிகை செய்திக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக தான் அது செய்கிறாரு. முதல்ல போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மதுபான கடைகளையும் இவர் மூடணும். ஆனால் எதுவுமே மூடுறது கிடையாது. ஏமாத்துற வேலைக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? அது எப்படி ஏமாத்துறது நீங்க சொல்றீங்க? இப்பதான் மக்களே பேசிட்டு இருக்காங்க. 50 நாள் தான் இருக்கு. மக்களே பேசிட்டு இருக்காங்க. 50 நாள் ஆகட்டுங்க, 500 நாள் ஆகட்டுங்க. பேசுற சொல்லு இருக்குல்ல, நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, அது வார்த்தை கரெக்டா இருக்கணும்ல. இப்போ பேப்பர்ல ஒரு செய்தி கொடுத்துட்டா சக்கரைனா இனிக்குமா? அதெல்லாம் இனிக்காதுங்க. அதனால இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மதுபான கடைகளை மூடட்டும், அதுக்கப்புறம் போதைப் பொருள் ஒழிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். நான் சொல்றேங்க, போதை ஒழியுமா முடியாதா? தமிழ்நாட்டில் ஒரு 717 மது கடையில் மூடியிருக்காங்க ஆட்சிக்கு வந்தோடனே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மணிவண்ணன், 717 கடையில் 3 வெள்ளையறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல அரசியல்வாதிகள் வெள்ளையறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தனையும் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. போதையை ஒழிக்கணும்னா முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாராய கடையிலையும் ஒழிக்கிட்டோம். சாராய கடையில் கொடுக்குறதுல என்ன, ஒரு 20 ரூபா தனி பாட்டிலா? போதை தானே அதுவும். அதையே இந்த முதலமைச்சர் கவனத்தில் எடுக்காமல் நான் போதை ஒழிப்பேன் யாரை ஏமாத்துறது? பேப்பரில் அறிக்கை கொடுக்க வேண்டியது, டிவி செய்தியில் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் சரியா இல்லை. மக்களை ஏமாற்றுகிறார் முதல்வர். தமிழ்நாட்டில் நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, லஞ்சத்தை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை கேட்பவங்களுக்கு இந்த புகார் அளிக்கலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கலாமே தவிர நடைமுறை சாத்தியக்கூறு கிடையாது. லஞ்சம் என்பது உடலில் ஊர்ன மாதிரி, அதாவது ரத்தம் மாதிரி. லஞ்சத்தை ஒழிப்பேன்னு நேற்றுக்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க. பஸ் ஸ்டாண்டில் அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வைங்கிறீங்க, லஞ்ச ஒழிப்புத்தினுடைய அதிகாரிகளுடைய ஃபோன் நம்பர் தரீங்க, தலைமை அலுவலகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுடைய நம்பர்லாம் போட்டு லஞ்சத்தை ஒழிப்போம், நீங்கள் புகார் பண்ணலாம், நேரடியாக கொடுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், மெயிலில் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. காலாகாலமாக எல்லா ஆஃபீஸ்லேயும் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஒரு போர்டை வச்சுருக்கிறான். வாசலில் போனோடனே லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், அவருடைய நம்பரு, காவல்துறை அதிகாரி நம்பரு, ஹெட் ஆஃபீஸு சென்னை நம்பரு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க, ஒரு இதாக வச்சுருக்காங்க எல்லா ஆஃபீஸ்லேயும். அப்போ இவர் என்ன முதலமைச்சர் புதுசாக செய்கிறாரு? இது யாரை ஏமாத்துறது? இதுவுமே ஏமாத்துற வேலை தான். லஞ்சத்தை ஒழிப்பேன் எல்லாம் போர்டு வை, அங்கே வை, இங்கே வைக்கணும். நேற்றுக்கு உங்களுடைய நிர்வாகியே ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாருன்னு உள்ளே போட்டிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் விட்டுட்டு ஆகிற வேலையை பாருங்கள், ஆகாத வேலையை பார்க்காதீங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதை விட ஆக்கப்பூர்வமாக நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை நிறைவேற்றுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இந்த புதிய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி? கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கட்சி நிர்வாகிகள் பல பேர் இன்றைக்கு தான் தோண்டித்தனமாக அவங்களுக்கு விவரம் தெரியாமல், அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடுறவங்க வேகமாக ஓடினாங்கன்னா அது சில நேரத்தில் நின்று போயிடும்.
அதே போல தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்காக வந்து கண்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாராயத்தை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், போதைப் பொருளாக ஒழிப்பாங்க. அதெல்லாம் காலாகாலம் எப்படி நீங்கள் ஒழிக்கிறாலும் சாராயத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். தயவுசெய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறீங்கன்னு சொல்லி 10 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, 100 பேர் உங்களை திட்டுறாங்க, இதெல்லாம் நடைமுறையெல்லாம் இருக்குது. அதனால் தேவையில்லாத அறிக்கைகள் கொடுக்காதீங்க மக்களுக்கு. அதனால் செய்திகள் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வேலையே கிடையாது, இதெல்லாம் என்னையா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும், அவ்வளோதான். நாம் அம்மா நியூஸில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நியூஸை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா, போக்குவரத்துறை ஆணையர் பாஸ்கர் பாண்டியன் மாற்றப்படுவார், உங்களாம் அந்த சேரில் வச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஒரே நாள் தான் ஆச்சு, 17 மணி நேரம் தான் ஆச்சு. 17 மணி நேரம், ஆமாம் 17 மணி நேரம் தான் ஆச்சு. நேற்றைக்கே ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியை போக்குவரத்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது போக்குவரத்துறை ஆணையர் டிசி அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஒரு வெற்றி தான். ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்கிறோம், அருணை மாற்றப்படுவார்னா அருண் மாற்றப்பட்டார்கள். அதே போல் போக்குவரத்துறை ஆணையர் மாற்றப்படுவார்னு சொன்னால் இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஆணையருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், பழைய வழக்குகள் உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்லாம் வந்து நிரப்புங்க, வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கிற பணியிடத்தை நிரப்புங்க. இதுதான் அம்மா நியூஸ் சார்பாக கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் மணிவண்ணன் அவர்கள்ட்ட பல கேள்விகள் நம்மளிடம் கேட்டார், அதற்கு தகுந்த பதிலையும் சொல்லியிருக்கோம். இதை பார்க்கின்ற அனைத்து மக்களும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை அக்னி. நன்றி ஐயா, வணக்கம்.